அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையின் தேவன் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். வேண்டிய கிருபைகளை தந்து உங்களை நடத்துவாராக. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 21-22 வசனங்கள். அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேல் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சவுலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல். இதற்கு முந்தின அதிகாரங்களிலே பார்த்தால் தெரியும், சவுலின் வீட்டிலே கழுதை காணாமல் போகிறது. காணாமல் போன கழுதைகளை தேடி சவுல் புறப்படுகிறான். அநேக இடங்களிலே தேடி பார்க்கிறான், எங்கும் கிடைக்கவில்லை. அப்பொழுது சவுலோடு இருந்த வேலைக்காரர்கள் ஒருவன் சொல்லுகிறான், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போய் விசாரிக்கலாம் என்று சவுலிடத்திலே சொல்லி இருவருமாக போகிறார்கள். அப்படி போவதற்கு முன்னதாகவே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசனிடத்துல பேசிவிட்டார், நான் ஒருவனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன், அவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பான் என்று. அப்படியே சவுல் வந்த பிறகு சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். தேவ திட்டம் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கேட்கிறான் சவுல். எல்லாவற்றையும் கேட்டு வேதம் சொல்லுகிறது, அவன் வேறு மனுஷனானான் என்று. அப்படி என்றால் அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை அங்கே அர்ப்பணிக்கிறான், ஒப்பு கொடுக்கிறான், விட்டு கொடுக்கிறான். எல்லாம் அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த பின்புதான் இப்பொழுது அவன் ஒளித்து கொண்டிருக்கிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் தேவ சமூகத்தில் அநேகம் தரம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். தேவன் நம்மோடு இடைபடும் போது, பேசும்போது, உணர்த்தும் போது, தேவனுடைய எதிர்பார்ப்பை நம்மேல் வெளிப்படுத்தும் போது ஒப்பு கொடுத்திருக்கிறோம் சவுலை போல. ஆனால் கொஞ்ச காலத்துக்குள்ளேயே நாம் அர்ப்பணித்ததை மறந்து, ஒப்பு கொடுத்ததை விட்டு விலகி ஒளித்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இங்கே பாருங்கள், சவுல் எப்பொழுது ஒப்பு கொடுத்தான், எப்பொழுது ஒளித்து கொண்டான் என்று நீங்கள் பார்த்தால் ஒரு காரியத்தை கண்டுகொள்ள முடியும். கழுதைகள் எப்பொழுது காணாமல் போனதோ அப்பொழுது அவன் தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். கழுதைகள் எப்பொழுது கிடைத்ததோ அப்பொழுது அவன் போய் ஒளித்து கொள்ளுகிறான். நம்மில் அநேகர் செய்கிற காரியம் இதுதான். வாழ்க்கையில சமாதானம் காணாமல் போகும்போது, சந்தோஷம் காணாமல் போகும்போது, நன்மை காணாமல் போகும்போது நாம் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இனி உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, இனி இப்படி செய்வேன் ஆண்டவரே, அப்படி செய்வேன் ஆண்டவரே என்று நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணாமல் போன சமாதானம், சந்தோஷம், நன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கப்பட்ட பிறகு நாம் ஒப்பு கொடுத்ததை மறந்து அல்லது அதை விட்டு விலகி ஒளித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒப்பு கொடுத்த பின் ஒளித்து கொள்ளாதே. தேவனை ஒருபோதும் தேட வைக்காதே. தேவனை வேதனைப்படுத்தாதே. நாம் என்ன தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் தேவ சமூகத்தில்? ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சவுல் ஒப்பு கொடுத்த பின்புதான் காணாமற் போன கழுதைகள் கிடைக்கப்பட்டது. சவுல் இதை மறந்து விட்டான். கிடைக்கப்பட்டதும் அவன் தான் தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் ஒளித்து கொள்ளுகிறான். ஒருபோதும் இந்த தவறை செய்யக்கூடாது. தேவன் நன்மை செய்வதற்காக தேவ சமூகத்தில் போய் நிற்பதும், நன்மையை பெற்றுக்கொண்ட பின்பு ஒளித்து கொள்வதும் அது உண்மையிலேயே நன்றி மறக்கிற செயல். ஒப்பு கொடுத்த பின் ஒளித்து கொள்ளாதே. கர்த்தர் கவனிக்கிறார். நீ எங்கே ஒளித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் அவருக்கு தெரியும். தேவனை வேதனைப்படுத்துகிற வண்ணமான இப்படிப்பட்ட செயல் ஒருபோதும் செய்யாதிருக்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் நம்மை முழுமையாய் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் நெருக்கத்தில் இருந்து கூப்பிட்ட போதெல்லாம் எங்களுக்கு பதில் தந்தீர். நெருக்கம் அனுபவிக்கிற காலங்களிலே நாங்கள் பல காரியங்களை உங்கள் சமூகத்தில் சொல்லுகிறோம். ஆனால் நீர் விசாலத்தை தரும்போது நாங்கள் அதை செய்யாமல் மறக்கிறோம், தவறுகிறோம், ஒழித்து கொள்ளுகிறோம். எங்களை தயவாய் மன்னித்து
கர்த்தர் கிருபையா எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.